அரசு பள்ளிகளில் மேற்கொள்ளப்படும் பள்ளி நிகழ்ச்சிகள் கல்வி அமைச்சின் வழிகாட்டலை மீறும்படியாக இருப்பதை கல்வி அமைச்சர் ஃபத்லினா சீடே கண்காணிக்க வேண்டும் என்று இந்திரா மக்கோத்தா நாடாளுமன்ற உறுப்பினரும் பெரிக்காத்தான் கல்வி குழு தலைவருமான டதஸ்ரீ சைஃபுடின் அப்துல்லா வலியுறுத்தியுள்ளார். ஒழுக்கமற்ற தரப்பினரால் மேற்கொள்ளப்படும் ஒரு சில நிகழ்ச்சிகள் பள்ளி வளாகத்தில் மேற்கொள்ளப்படுவதை பெரிக்காத்தான் கடுமையாக எதிர்ப்பதாகவும் முன்னாள் அமைச்சருமான டதஸ்ரீ சைஃபுடின் அப்துல்லா நினைவூட்டினார். பள்ளி வளாகங்களில் மேற்கொள்ளப்படும் நிகழ்ச்சிகளுக்கு கல்வி அமைச்சின் ஒப்புதல்கள் வழங்கப்படுவதை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் கல்வி அமைச்சு விரைந்து ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அண்மைய காலமாக பள்ளி வளாகங்களில் பொறுப்பற்ற சில தரப்பினரின் செயல்பாடுகளால், முக்கியமாக மதுபான நிறுவனங்களின் தலையீட்டால் நாட்டின் இறையாண்மையான இஸ்லாத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சட்டவிரோதமாக திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய எரிவாயுவான எல்பிஜி சிலிண்டர்களை விற்பனை செய்து வந்த நிறுவனத்தின் மீது பகாங் மாநில உள்நாட்டு வர்த்தக மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு மேற்கொண்ட சோதனையில் 1105 எல்பிஜி சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இன்று காலை பெந்தோங்கில் உள்ள ஒரு வணிக கடையில் இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக பகாங் மாநில உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் இயக்குனர் ஜெஸ்லிலி ஜமாலுடீன் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் விற்பனை உரிமம் காலாவதி ஆன நிலையில் அதனை புதுப்பிக்கும்படி கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னமே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் சம்பந்தப்பட்ட நிறுவனம் அலட்சியமாக இருந்ததால் இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக ஜெஸ்லிலி ஜமாலுடீன் கூறினார். நிறுவனத்தின் மீதான நடவடிக்கையில் 3 ட்ரெய்லர் லாரிகளுடன் 1105 பெட்ரோலிய எரிவாயு சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவற்றின் மதிப்பு 6,21,000 ரிங்கிட் என கணக்கிடப்பட்டிருப்பதாகவும் ஜெஸ்லிலி ஜமாலுடீன் கூறினார். கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் மற்ற வாகனங்களை மோதி விபத்துக்குள்ளானதில் 70 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டி சம்பவ இடத்திலேயே பலியானதுடன் 3 சிராய்ப்பு காயங்களுக்கு உள்ளாகினர். பத்துப்பகாட்டில் உள்ள தஞ்சோங் லாபோ சாலையில் நேற்று மாலை 6:20 மணிக்கு இந்த விபத்து நிகழ்ந்ததாக பத்துப்பகாட் மாவட்ட காவல்துறை தலைவர் ஷாருல் அன்வார் முசாடாட் அப்துல்லா சானி தெரிவித்தார். விபத்தில் பலியான முதியவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக சுல்தானா நோரா இஸ்மாயில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. புரோட்டான் சாகா, புரோடுவா அக்ஸியா, புரோடுவா கஞ்சில், புரோடுவா வீவா ஆகிய 4 கார்களும் ஒரு மோட்டார் சைக்கிளும் இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டிருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. வாகன ஓட்டிகள் 4 சிராய்ப்பு காயங்களுக்கு உள்ளான நிலையில் விபத்தை ஏற்படுத்தியதாக நம்பப்படும் 35 வயது புரோட்டான் சாகா வாகன ஓட்டியிடம் விசாரணை மேற்கொண்டு வருவதாக ஷாருல் அன்வார் முசாடாட் அப்துல்லா சானி கூறினார். கிள்ளானில் சாலை போக்குவரத்து ஆணையம் மேற்கொண்ட சோதனையில் 285 சம்மன்கள் வழங்கப்பட்டிருப்பதாக ஸ்லாங்கூர் மாநில போக்குவரத்து துறை இயக்குனர் அஸ்ரீன் போர்கான் தெரிவித்தார். தென்கிள்ளான் போக்குவரத்து துறை அதிகாரிகள் 344 வாகனங்களை சோதனையிட்டதாகவும் முக்கிய குற்றங்களுக்காக 102 வாகனங்களுக்கு மொத்தம் 285 சம்மன்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அஸ்ரீன் போர்கான் கூறினார். நிர்ணயிக்கப்பட்ட சுமையை விடவும் அதிகமான சுமையை ஏற்றிச் சென்ற கனரக வாகனங்களின் நிறுவனங்களையும் போக்குவரத்து துறை குறிப்பிட்டுள்ளதாகவும் அபராதத்துடன் நோட்டீஸும் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அஸ்ரீன் போர்கான் கூறினார். நிர்ணயிக்கப்பட்ட வேகத்தை விடவும் அதிவேகமாக வாகனத்தை செலுத்துதல், சமிக்ஞை விளக்கை மீறுதல் போன்ற குற்றங்கள் என மொத்தம் 102 வாகனங்களுக்கு 285 சம்மன்கள் வழங்கப்பட்டிருப்பதாக அஸ்ரீன் போர்கான் விளக்கினார். பகாங்கில் பாஸ் கட்சி ஆட்சி அமைக்கும் என கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத ஒன்று என்று அம்னோ உதவித் தலைவரும் பகாங் மந்திரி விசாருமான டதுஸ்ரீ வான் ரோஸ்டி வான் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இப்போது பகாங் மாநிலத்தின் அரசாங்கத்திற்கு எதிராக பாஸ் கட்சி தராஜு பகாங் 2.0 என முழக்கமிடுவதால் யாருக்கு என்ன பயன் என டதுஸ்ரீ வான் ரோஸ்டி கேள்வி எழுப்பினார். பகாங்கில் ஆட்சி என்பது நிலையாக இருப்பதாகவும் எந்த ஒரு அரசியல் கட்சியின் தலையீடும் இல்லாமல் மிதமாக பகாங் மாநில ஆட்சி நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இப்போது பாஸ் கட்சி முழக்கமிடும் தராஜு பகாங் 2.0 எனும் சொல் என்ன பொருள் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. ஆனால் கூட்டத்தோடு கூட்டமாக அவர்கள் ராகத்தோடு பாடுவார்கள். அவர்கள் பாடுவது இனிமையாக இருந்தாலாவது மக்கள் மயங்குவார்கள். ஆனால் அப்படி இனிமையாகவும் ஒன்றுமில்லை. பாஸ் கட்சி பாடினாலும், கூட்டமாக கோஷமிட்டாலும், தலைகீழாக நின்றாலும் பகாங்கில் ஆட்சி அமைக்க முடியவே முடியாது என்று அவர் தெரிவித்தார்.
மற்ற மாநிலங்களை விடவும் கெடா மாநிலம் பின்தங்கிய மாநிலமாக இருப்பதாகவும், கெடா மாநில அரசு நிலையற்ற அரசாக இருப்பதாகவும் அம்னோ உச்சமன்ற உறுப்பினரும் துணை அமைச்சருமான டதஸ்ரீ அமாட் மஸ்லான் தெரிவித்திருக்கும் கருத்தை கெடா மந்திரி பெசாரும் பாஸ் கட்சியின் தலைமை அதிகாரியுமான டதஸ்ரீ முகமது சனூசி முகமது நோர் மறுத்துள்ளார். கெடாவில் பாஸ் கட்சியின் தலைமையிலான ஆட்சிக்கு பின்னர் கெடாவிற்கு உண்மையான வளர்ச்சி என்றால் என்ன என்பதையும், நாட்டின் இறையாண்மை மீதான நம்பிக்கையையும் மேம்படுத்தி இருப்பதாக சனூசி கூறினார். என்ன வேண்டுமென்றாலும் பேசலாம். கெடாவிற்கு வந்து பார்த்து அம்னோவினர் இப்படி பேசுவார்களா என்று அவர் வினவினார். கெடாவில் தேர்தல் நடந்தால் பரிசான் ஒரு சட்டமன்றத்தில் கூட வெற்றி பெறாது என்றும், கடந்த கெடா மாநில சட்டமன்ற தேர்தலின் போது 36 சட்டமன்றங்களில் பரிசான் ஒரு சட்டமன்றத்தில் கூட வெற்றி பெறவில்லை என்றும் அவர் நினைவூட்டினார். நாளையே தேர்தல் நடைபெற்றாலும் கெடாவில் பாஸ் கட்சி பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைக்கும் என்று டதஸ்ரீ முகமது சனூசி முகமது நோர் சாடினார். இம்மாத தொடக்கத்தில் தனது தங்கையை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதற்காக ஒரு 11 வயது ஆடவனுக்கு மூவார் செஷன்ஸ் நீதிமன்றம் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 2 பிரம்படிகளும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. வேலையில்லாத அந்த இளைஞன் குற்றத்தை ஒப்புக்கொண்ட பிறகு நீதிபதி சயானி நோர் இத்தண்டனையை விதித்தார். கடந்த ஜூலை 4ஆம் தேதி காலை 10 மணி அளவில் பத்துபகாட்டில் உள்ள ஒரு வீட்டில் தனது 14 வயது சகோதரியை உடல் ரீதியாக பாலியல் வன்கொடுமை புரிந்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் சட்டம் 2017 பிரிவு 14A கீழ் சுமத்தப்பட்ட இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் பிரம்படி தண்டனை விதிக்கப்படும். பாதிக்கப்பட்டவரின் தாயார் கழுத்தில் ஏற்பட்ட காயத்திற்கு சிகிச்சை பெற மருத்துவமனைக்கு அழைத்து வந்த போது இந்த பாலியல் வன்கொடுமை அம்பலமானது. பாதிக்கப்பட்ட பெண்ணை பரிசோதித்த பிறகு அவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக சந்தேகத்தின் பேரில் மருத்துவமனை தரப்பு காவல்துறையில் புகார் அளித்தது. கிளந்தான் மாநிலத்தில் போதைப்பொருள் துஷ்பிரயோகம் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வருவதாகவும், நாடு முழுவதும் அதிக எண்ணிக்கையிலான வழக்குகள் தொடர்ந்து மாநிலத்தில் பதிவாகி உள்ளதாகவும் துணை பிரதமர் டதஸ்ரீ டாக்டர் அமர் ஜாஹித் ஹமீடி வருத்தம் தெரிவித்துள்ளார். தானா மேரா அம்னோ பிரிவு பிரதிநிதிகள் கூட்டத்தை தொடங்கி வைத்த பிறகு பேசிய அமர் ஜாஹித், தேசிய போதைப்பொருள் எதிர்ப்பு நிறுவனம், போதைப்பொருள் குற்றவியல் புலனாய்வுத்துறை மற்றும் ராயல் மலேசியன் சுங்கத்துறை ஆகியவற்றின் தரவுகளை அவர் மேற்கோள் காட்டினார். கிளந்தான் இன்னும் போதைப்பொருள் துஷ்பிரயோகத்தில் நாட்டை முன்னிலைப்படுத்துகிறது. மேலும் இந்த புள்ளி விவரம் பல்வேறு நிறுவனங்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். தேசிய போதைப்பொருள் எதிர்ப்பு அமைச்சரவை குழுவின் தலைவராக நெருக்கடியை நிவர்த்தி செய்வதற்கு கூட்டு பொறுப்பு தேவை என்பதை அவர் வலியுறுத்தினார். எந்த ஒரு தரப்பினரும் பொறுப்பை தட்டி கழிப்பதும், அது மற்றவர்களின் கடமை மட்டுமே என்று கருதுவதும் பொருத்தமானது அல்ல என்று அவர் மேலும் கூறினார். அதிகரித்து வரும் போக்கை கட்டுப்படுத்த அமலாக்க மற்றும் மறுவாழ்வு முயற்சிகளை தீவிரப்படுத்த அதிகாரிகள் வலியுறுத்தப்பட்டுள்ளனர். கிளந்தானில் தொடர்ந்து நிலவும் போதைப்பொருள் பிரச்சனை மாநில மற்றும் மத்திய நிறுவனங்களுக்கு ஒரு அழுத்தமான சவாலாக உள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். நீதித்துறை நியமன செயல்முறை அனைத்து தரப்பினராலும் மதிக்கப்பட வேண்டும் என்றும், கூட்டாட்சி அரசியலமைப்பு மற்றும் அது வரையறுக்கும் அதிகார வரம்பிற்கு ஏற்ப இது அமைய வேண்டும் என்றும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். வரும் திங்கட்கிழமை மலேசிய வழக்கறிஞர் சங்கம் நீதித்துறை சுதந்திரத்தை பாதுகாக்க நடைபயணம் மேற்கொள்ளவிருப்பதை அடுத்து இது தொடர்பான கேள்விக்கு அன்வார் இவ்வாறு பதிலளித்தார். இது ஏற்பாட்டாளர்களின் முடிவு என்றாலும் அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள நியமன செயல்முறையை நிலைநிறுத்த வேண்டும் என்று அன்வார் கூறினார். நடைபயணம் என்பது சம்பந்தப்பட்ட அமைப்பாளர்களின் முடிவு, ஆனால் இது ஏற்கனவே விளக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். சட்டத்துறை தலைவர் தான் ஸ்ரீ முகமது டுசூகி மொக்தார் ஒரு விளக்கத்தை வழங்கியுள்ளார். பிரதமர் துறையின் சட்டம் மற்றும் நிறுவன சீர்திருத்த அமைச்சர் டதஸ்ரீ அசாலினா உஸ்மான் சையத் இது குறித்து விளக்கியுள்ளார். மேலும் மாற்றுமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் கூட ஒரு விளக்கத்தை வெளியிட்டுள்ளார் என்று அன்வார் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.